Hi friends, welcome to Conquer IS. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் யூரோப்பியன் யூனியன். சரி, எதுக்காக இந்த டாபிக் எடுத்திருக்கோம் அப்படின்னா, ரீசெண்டா இந்தியாவுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் ஒரு விர்ச்சுவல் சம்மிட் ஒன்று நடந்திருந்தது. அதோட டெவலப்மெண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பேஸ் மாதிரி இது யூரோப்பியன் யூனியன்னா என்ன, இந்த ஆர்கனைசேஷன் எப்படி எவால்வ் ஆயிருக்கு. ஏன்னா யூரோப்ல இருக்கக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 27 கண்ட்ரிஸ் வந்துட்டு இதுல மெம்பர்ஸா இருக்காங்க. ஒரு நாடு இன்னொரு நாடும் மெம்பரா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல, அதாவது பைலேட்டரல் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ், இதுக்குள்ளேயே நிறைய பிரச்சனை இருக்கும் போது ஒரு 27 கண்ட்ரி சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் வெரி ஸ்ட்ராங். அப்படிங்கும் போது இது என்ன மாதிரியான பேஸ்ல, இது என்ன மாதிரியான பேசிஸ்ல வந்துட்டு இவ்வளவுக்கு எவால்வ் ஆயிருக்கு அப்படிங்கறது நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாதான் இந்த யூரோப்பியன் யூனியன் இந்தியாவுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ வந்துட்டு இந்த யூரோப்பியன் யூனியன்ல இப்போதைக்கு எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூ ஹேவ் 27 மெம்பர்ஸ். அப்ப இதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்தாங்கன்னா 28 மெம்பர்ஸ் இருந்தாங்க. ஏன்னா ரீசெண்டா தான் யுனைடெட் கிங்டம் நாங்க இதை விட்டு வெளியில வரோம், பிரிட்டன் வந்துட்டு வெளியில வரோம்னு சொல்லி ப்ரீ எக்ஸிட் அப்படின்னு ஒண்ணு பண்ணிருப்பாங்க. சரி, சோ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த யூரோப்பியன் யூனியன் எப்படி எவால்வ் ஆச்சு, அதாவது பேக்ரவுண்ட்ல இருந்து நம்ம கம்ப்ளீட்டா என்ன பண்ண பார்க்க போறோம் அப்படின்னா, we are going to know the history how it has evolved அப்படிங்கிறது. சரி, இந்த ஹிஸ்டரி ஆஸ்பெக்ட்ல அப்படின்னு பார்த்தோம்னா, வேர்ல்டு வார் டூ 1945ல தான் இந்த வேர்ல்டு வார் டூ வந்துட்டு எண்ட் ஆயிருக்கும். ஆனா இந்த வேர்ல்டு வார் டூ எப்படி ஆயிருந்திருக்கும், ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெர்மனியோட போர்சஸ் போலாண்டை அட்டாக் பண்ணியிருப்பாங்க. போலாண்டை காப்பாற்றணும் அப்படிங்கும் போது பிரான்ஸ் போர்சஸ் வந்துட்டு ஜெர்மனியை அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அப்ப இது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த வேர்ல்டு வார் வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இதுதான் யூரோப்பியன் கான்டினென்ட். இதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸுமே அவங்களுக்குள்ளேயே அவங்க ஃபைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இந்த ரீஜன் எப்படிங்க இருக்கும், பீஸ்ஃபுல்லா இருக்கவே இருக்காது. இன்ஃபேக்ட் யார் யாரெல்லாம் வார்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ரெண்டு சைடு, ஒன்னு அலைடு குரூப்ஸ், இன்னொன்னு ஆக்சிஸ் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சிஸ் குரூப்ஸ்ல யூ ஹேவ் ஜெர்மனி, ஜப்பான், இட்டாலி. யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மட்டும் எடுப்போம். யூ ஹேவ் ஜெர்மனி அண்ட் யூ ஹேவ் இட்டாலி. இவங்க ரெண்டு பேரும் ஒரு சைட்ல இருக்காங்க. இதே பாத்தீங்கன்னா பிரிட்டன், யுஎஸ்எஸ்ஆர், பிரான்ஸ், இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, ஒரு சைட்ல இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய போர்ல யாருதான் அஃபெக்ட் ஆக போறாங்க அப்படின்னா, இங்க இருக்க பாப்புலேஷனா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய எக்கனாமியா இருக்கட்டும், இது எல்லாமே தான் அஃபெக்ட் ஆக போகுது. 1945 வேர்ல்டு வார் எண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு வார்னால எவ்வளவு பெரிய ப்ராப்ளம்ஸ் ரைஸ் ஆகுது அப்படின்னு தெரிய ஆரம்பிக்குது. அப்ப நமக்குள்ளேயே அடிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால பீஸ் அண்ட் ஸ்டேபிளா இருக்க முடியாது. இந்த மாதிரியான லாசஸ் வந்துட்டு ஜாஸ்தியா வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கறத ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறமாட்டி, சரி நம்ம இதை விட்டு வெளியில வரணுங்கிறதுக்காக ஃபார்ம் பண்ண ஆர்கனைசேஷன் தான் யூரோப்பியன். வேர்ல்டு வார் டூ எண்ட் ஆனதுக்கு அப்புறமாட்டி ஒவ்வொரு கண்ட்ரீஸும் அவங்கவுங்கள பத்தி ரொம்ப யோசிக்கிற மாதிரியான சுச்சுவேஷன். ஏன்னா வேர்ல்டு வார் சுச்சுவேஷன்ல எப்படி இருந்தது, ஜெர்மனி அவங்கள பத்தி மட்டும்தான் யோசித்தாங்க, பிரெஞ்சு அவங்கள பத்தி மட்டும்தான் யோசித்தாங்க. அப்ப ரொம்ப ஒவ்வொரு கண்ட்ரீஸும் எக்ஸ்ட்ரீம் நேஷனலிசம் வந்துட்டு ஃபாலோ பண்ணிருக்காங்க. தான் நாட்டு மேல ரொம்ப பற்று ஜாஸ்தியா இருக்கக்கூடிய ஒரு கான்டினென்ட்டா இருந்திருக்கு. அப்ப இவங்க எல்லாரையும் நம்ம அமைதிக்கு கொண்டு வரணும் அப்படின்னா என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூரோப்பியன் இன்டகிரேஷன். இவங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து ஒரே ஒரு பாடியில போட்டுட்டோம் அப்படின்னா சண்டை போடுறது கம்மி ஆயிடும் அப்படிங்கிற ஐடியா வந்துட்டு எவால்வ் ஆக ஆரம்பிச்சது. அப்பதான் 19th செப்டம்பர் 1946 அப்போதைய பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் வின்ஸ்டன் சர்ச்சில் வந்துட்டு ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்திருப்பாரு. எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவிட்சர்லாந்துல. அவர் பேசும்போது எதை சப்போர்ட் பண்ணிருப்பாரு அப்படின்னா, நம்ம யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் யூரோப் ஃபார்ம் பண்ணணும். அதாவது ஒரு ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ல யூரோப் அப்படிங்கும் போது இந்த எல்லா யூரோப்பியன் கண்ட்ரீஸும் சேர்ந்து ஒரு ஸ்டேட் மாதிரி ஃபார்ம் பண்ண, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இருக்குல்ல, அந்த மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் யூரோப் மாதிரி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. இந்த ஐடியாவுக்கு ஒரு பேஸ் மாதிரி ஆரம்பிச்சதான் 1948ல ஹேக் காங்கிரஸ் அப்படின்னு ஒண்ணு நடந்திருக்கும். இந்த ஹேக் காங்கிரஸ்னால என்ன ஒண்ணு கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னா, யூரோப்பியன் மூவ்மெண்ட் இன்டர்நேஷனல் அண்ட் காலேஜ் ஆஃப் யூரோப்னு ரெண்டு விஷயம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த காலேஜ் ஆஃப் யூரோப்ல வந்துட்டு யார் யாரெல்லாம் யூரோப்போட ஃபியூச்சர் லீடர்ஸோ இவங்க எல்லாரும், அதாவது எல்லா யூரோப்பியன் கண்ட்ரீஸோட ஃபியூச்சர் லீடர்ஸும் இங்க போய் வாழணும், சேர்ந்து வாழணும், படிக்கிறதும் சேர்ந்து படிக்கணும். அப்ப இவங்க எல்லாரும் எப்படி ஆயிடுவாங்க, ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இந்த எஸ்கலேஷன்ஸ் மாதிரி வராது அப்படிங்கிறதுல. ஸோ 1949ல இந்த கவுன்சில் ஆஃப் யூரோப் அப்படிங்கிறது நிறைய எஃபர்ட் போட்டு தான் இனிஷியலா வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பாங்க. இவங்க ஃபார்ம் பண்ணும் போது என்ன மாதிரியான பேசிஸ்ல ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா,
ஹியூமன் வேல்யூஸ்க்கு வந்துட்டு ஹியூமன் ரைட்ஸுக்கு ஹியூமன் வேல்யூஸ்க்கு டெமோக்ரஸிக்கு நிறைய வந்துட்டு ஃபோக்கஸ் கொடுக்கணும் அப்படின்னு, அதாவது எக்கனாமி ட்ரேடை காட்டிலும் இதுக்கு தான் நம்மளோட ஃபோக்கஸ் ஜாஸ்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய ஹோப்போட தான் இந்த இன்டகிரேஷன் ப்ராசஸை ஃபர்தர் ஆன் பண்ணியிருப்பாங்க. ஆனா 1952ல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யூரோப்பியன் கவுன்சில், அதாவது கவுன்சில் ஆஃப் யூரோப் வந்துட்டு ரொம்ப பெருசா ப்ராக்ரஸ் ஆயிருந்திருக்காது. ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆனதுக்கு அப்புறமாட்டி 1952ல கிட்டத்தட்ட ஒரு 6 கண்ட்ரிஸ் சேர்ந்து என்ன கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னா, யூரோப்பியன் கோல் அண்ட் ஸ்டீல் கம்யூனிட்டி அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாங்க, which is called as ECSC அப்படின்னு ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த 6 கண்ட்ரிஸும் சேர்ந்து நம்ம ஒரு ஃபெடரேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணோம், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். ஏன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா கோல், அயன், ஸ்டீல் இதுதான் இவங்களுக்கு ரொம்ப பேசிஸ். ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடக்கக்கூடிய கண்ட்ரீஸ்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போடுறதுக்கும் இது பேசிஸா வேணும், வெப்பன் டெவலப் பண்றதுக்கும் இதுக்கு பேசிஸா வேணும். அப்ப எதுதான் பேசிக்கா இருக்கோ இது எல்லாத்துலயும் ஒண்ணு சேர்ந்து வேலை பார்க்கறாங்க, அதுவும் ஒரு எக்கனாமிக் டேர்ம்ஸ்ல வேலை பார்க்கறாங்க. அப்படிங்கும் போது போர் வரும்போது என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்கனாமிக் டேர்ம்ஸ் வந்துட்டு முன்னாடி வந்துடும், எவ்வளவு நஷ்டம் வரும் அப்படிங்கறதுலாம் நிறைய வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, சரி இதை ஸ்டாப் பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இந்த யூரோப்பியன் கோல் அண்ட் ஸ்டீல் கம்யூனிட்டிங்கிற கான்செப்டை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் ஸ்கியூமன் அப்படிங்கிறவர் தான், பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். அவரு தான் இதை வந்துட்டு புட் ஃபோர்த் பண்ணியிருந்திருப்பாரு. லேட்டரா 19 அதனால அவரு he is also called as the father of the யூரோப்பியன் யூனியன். 1957ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா 6 கண்ட்ரீஸ், என்னென்ன கண்ட்ரீஸ் அப்படின்னா பெல்ஜியம், பிரான்ஸ், இட்டலி, லக்சம்பர்க், நெதர்லாந்து, வெஸ்டர்ன் ஜெர்மனி. ஏன் வெஸ்டர்ன் ஜெர்மனி அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேர்ல்டு வார் எண்ட் ஆனதுக்கு அப்புறமாட்டி உங்களோட உலகமே வந்துட்டு ரெண்டா பிரிஞ்சிருக்கும். ஒன்னு கேபிட்டலிஸ்டிக் ஃபார்ம் ஆஃப் கண்ட்ரி, another one is கம்யூனிஸ்டிக் ஃபார்ம் ஆஃப் கண்ட்ரி. அப்ப இந்த கம்யூனிஸ்டிக் ஃபார்ம் ஆஃப் கண்ட்ரி வந்துட்டு ஈஸ்டர்ன் ஜெர்மனி எடுத்திருந்தனால வெஸ்டர்ன் ஜெர்மனி தான் இட் இஸ் பார்ட் ஆஃப் த யூரோப்பியன் கமிஷன் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த 6 கண்ட்ரி சேர்ந்து 1957ல 2 ட்ரீட்டி போடுவாங்க. அதனாலதான் இட் இஸ் கால்ட் அஸ் ட்ரீட்டிஸ் ஆஃப் ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 ட்ரீட்டில ட்ரீட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி ஃபார்ம் பண்றதுக்கான ட்ரீட்டி. இது மூலியமா என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா கஸ்டம்ஸ் யூனியன். அதாவது கண்ட்ரி விட்டு இந்த 6 கண்ட்ரீஸ்ல இருந்து மூவ்மெண்ட் நடக்குது அப்படின்னா டேரிஃப் பேரியர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்காது, டாக்ஸஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்காது, பீப்புள் டு பீப்புள் மூவ்மெண்ட் இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ரிலாக்ஸேஷன்ஸோட பிளஸ் வேற என்னமோ சைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா யூரோப்பியன் அட்டாமிக் எனர்ஜி கம்யூனிட்டி வந்துட்டு ஃபார்ம் பண்ணும். யூரோ ஆட்டம், அதாவது நியூக்ளியர் எனர்ஜில பீஸ்ஃபுல்லா வந்துட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்தே டெவலப் பண்ணி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்போ ஓரளவு என்ன ஆக ஆரம்பிச்சிச்சு, இன்டகிரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. 1958ல தான் இந்த 2 ட்ரீட்டிஸ், அதாவது ட்ரீட்டிஸ் ஆஃப் ரோம் மூலியமா யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டியும் யூரோப்பியன் அட்டாமிக் எனர்ஜி கம்யூனிட்டியும் ஃபார்ம் பண்ணியிருக்கோம்ல, இது ரெண்டுமே ஃபோர்ஸுக்கு வந்திருக்கும். இது 2 ஃபோர்ஸுக்கு வந்ததுனால இப்ப எத்தனை பாடிஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 பாடிஸ் இருக்கு. அதாவது யூரோப்பியன் இஇசி யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி, யூரோப்பியன் அட்டாமிக் எனர்ஜி கம்யூனிட்டி, யூரோப்பியன் கோல் அண்ட் ஸ்டீல் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 3 பாடிஸ் இருக்கு. சரி, இந்த மாதிரி 3 பாடிஸ் இருந்து தனித்தனியா அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல 1916ல என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா, இது வரைக்கும் அமைதியா இருந்த ஆர்கனைசேஷன்ல சில டென்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. யாருனால டென்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரான்ஸ்னால டென்ஷன். பிரான்ஸ் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, யூரோப்பியன் யூனியன் ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணி இதுக்குன்னு சில ஃப்ரேம் ஒர்க்ஸ், இதுக்குன்னு சில ரூல்ஸ் வச்சிருக்கீங்க. ஆனா இதுல இருக்கக்கூடிய ரூல்ஸ் வந்துட்டு என்னோட நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டை தாண்டி எல்லாரோட இன்ட்ரெஸ்டையும் முதன்மையா வைக்கிற மாதிரி இருக்கு. அதனால இந்த சில சூப்பர் நேஷனல் பவர்ஸா இருக்கக்கூடியதை லிமிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சில டென்ஷன்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேச்சுவார்த்தைக்கு அப்புறமாட்டி 1965ல அக்ரிமெண்ட் ரீச் பண்ணிருப்பாங்க. 1967ல புதுசா ஒரு ட்ரீட்டி போட்டிருப்பாங்க, மர்ஜர் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மர்ஜர் ட்ரீட்டி என்ன அப்படின்னா, இது வரைக்கும் 3 இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருந்ததா, அதாவது யூரோப்பியன் கோல், யூரோப்பியன் எக்கனாமிக் கமிட்டி, யூரோப்பியன் அட்டாமிக், இந்த 3 கமிஷன்ஸையும் நாங்க சேர்த்து ஒரே இதுல மர்ஜ் பண்ண போறோம். இத 3த்தையும் சேர்த்து ஒரே இதா கூப்பிட போறோம், which is called as யூரோப்பியன் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த யூரோப்பியன் கம்யூனிட்டிஸ்னு ஃபார்ம் பண்ணும் போது you call it as யூரோப்பியன்
கமிஷன், இந்த யூரோப்பியன் ஃபர்ஸ்ட் கமிஷனை யாரு ப்ரிசைட் பண்ணிருப்பாருன்னா ஜீன் ரே அப்படிங்கிறவர் ப்ரிசைட் பண்ணிருப்பாரு. அதனால இட் வாஸ் கால்ட் அஸ் ரே கமிஷன். சரி, 1973ல இருந்து 1981 வரைக்கும் நிறைய கண்ட்ரீஸ் யூரோப்பியன் யூனியன் ஜாயின் பண்ணிருப்பாங்க. ஸோ டென்மார்க் வந்துட்டு ஜாயின் பண்ணிருப்பாங்க, கிரீன்லாண்டோட சேர்த்து ஜாயின் பண்ணிருப்பாங்க. ஆனா சில ஃபிஷிங் ஆக்டிவிட்டீஸ்ல இருந்த ரைட்ஸ் டிஸ்பியூட்ஸ்னால 1985ல கிரீன்லாண்ட் யூரோப்பியன் யூனியனை விட்டு வெளியில போயிருந்திருப்பாங்க. 1985ல தான் அயர்லாந்து, யுனைடெட் கிங்டம் இவங்க எல்லாரும் உள்ள வந்திருப்பாங்க. இதே இந்த 1985 சிச்சுவேஷன்ஸ்ல வெளியில போயிருந்திருப்பாங்க. 1973லயே யூ வுட் ஹவ் காட் அயர்லாந்து, யுனைடெட் கிங்டம் இவங்க எல்லாரும் உள்ள வந்திருப்பாங்க. 1979ல தான் யூரோப்பியன் பார்லிமெண்ட், அதாவது இந்த யூரோப்பியன் யூனியனுக்கு நடுவுல 3 பாடிஸ் இருக்கு. என்னென்ன பாடிஸ்ங்கிறது பின்னாடி பார்ப்போம். இதுல யூரோப்பியன் பார்லிமெண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த யாரெல்லாம் இதோட மெம்பர் கண்ட்ரீஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பாடி ஃபார்ம் பண்ணிருப்பாங்க, which is called as யூரோப்பியன் பார்லிமெண்ட். அதோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ஸ் எப்ப நடந்திருக்கும் அப்படின்னா 1979ல நடந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ், போர்ச்சுகல், ஸ்பெயின் இவங்க எல்லாம் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாட்டி 1985ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, சரி நம்ம எல்லாரும் சேர்ந்து புதுசா ஒரு அக்ரிமெண்ட் போடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னா ஷேங்கன் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஷேங்கன்ங்கிறது ஒரு பிளேஸ், அவ்வளவுதான். இந்த ஷேங்கன் அக்ரிமெண்ட் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாஸ்போர்ட் இல்லாம இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்குள்ள பீப்புள் டு பீப்புள் மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சோ அதுக்காக போடப்பட்ட அக்ரிமெண்ட் தான் ஷேங்கன் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சோ 1986ல தான் யூரோப்பியன் பிளாக் அப்படிங்கறத கொண்டு வந்திருப்பாங்க. பிளஸ் யூரோப்பியன் சிங்கிள் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா நம்ம ஒண்ணு எல்லாரும் சைன் பண்ணுவோம். சரி சரி, இந்த சிங்கிள் ஆக்ட்னால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பீப்புள் டு பீப்புள் மூவ்மெண்ட் வித்தவுட் எனி பாஸ்போர்ட்ஸ் என்ன ஆகலாம், நடக்கலாம் வித்தின் யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸ். சில நான் மெம்பர் ஸ்டேட்ஸுக்கு மட்டும் ரிலாக்ஸ் பண்ணிருப்பாங்க அக்கார்டிங் டு தேர் ஓன் பிரின்சிபல்ஸ். பிளஸ் வேற என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூட்ஸ் மூவ் ஆகலாம். ரொம்ப பெருசா இந்த கஸ்டம்ஸ், டாரிஃப் பேரியர்ஸ் இந்த மாதிரி இல்லாம சர்வீசஸ் மூவ் ஆகிக்கலாம் ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கும் நடுவுல. அண்ட் கேபிட்டல் ஃப்ளோஸ், மணி என்ன ஆகலாம், ஃப்ளோ ஆகலாம். அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் யூரோப்பியன் ஆக்ட் அப்படின்னு சைன் பண்ணிருப்பாங்க. இந்த 1989 சிச்சுவேஷன்ஸ்ல தான் என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா, சோவியத் யூனியன்ல கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்இன்டிகிரேஷன் ஆரம்பிக்கும். அப்ப 1990ல எப்ப இந்த சோவியத் யூனியன் டிஸ்இன்டிகிரேட் ஆச்சோ, அப்ப ஈஸ்டர்ன் ஜெர்மனி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோவியத் யூனியன்ல இருந்து பிரிஞ்சு வந்து அவங்க யாரோட ஜாயின் ஆயிட்டாங்க, யூரோப்போட ஜாயின் ஆயிட்டாங்க. சோ இதுக்கு அப்புறமாட்டி யார் யாரெல்லாம் கம்யூனிஸ்ட் பார்ட்டில இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே they are right now freed out of சோவியத் யூனியன் அப்படிங்கிற சிச்சுவேஷன். இது இந்த டெவலப்மெண்ட்ஸ்லாம் 1st November 1993ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாஸ்ட்ரிச்ட் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லிட்டு 1992ல இருந்தே பேசியிருப்பாங்க. அதாவது ஃபார்மலா நம்ம ஒரு யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு ஒண்ணு ஃபார்ம் பண்ணும், ஒரு கான்ஸ்டிடியூஷனல் செட்டப் இருக்கணும். பிளஸ் நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு ஒண்ணு ஃபார்ம் பண்ணிடுவோம். ஏற்கனவே பீப்புள் டு பீப்புள் மூவ்மெண்ட்லாம் ஜாஸ்தியா இருந்துட்டு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல நம்ம இது ஒரு காமன் மார்க்கெட் மாதிரி மாத்தி விட்டுட்டோம் அப்படின்னா there will be free movement of people, free movement of goods and services, ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் கேபிட்டல். இது எல்லாமே நடக்கும் போது என்ன ஆகும்னா காமன் மார்க்கெட் ஆயிடும். அப்ப ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கும் அப்படிங்கிறது. இன்ஃபேக்ட் திஸ் லிட்டரலி பிகேம் அ ரியாலிட்டி. யூரோப்பியன் யூனியன் நிறைய க்ரோ ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. 2002ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூரோப் வந்துட்டு சரி அப்ப நம்ம எல்லாரும் ஒரு காமன் மார்க்கெட்டா இருக்கும் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ஸ்ல இட்டலி வந்துட்டு பிரெஞ்சுல போய் ஏதாச்சும் ஒரு கூட்ஸ் வாங்கணும் அப்படின்னா அவங்க வந்துட்டு பிராங்க் அந்த மாதிரி தனித்தனி கரன்சிஸ் என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே மாதிரி கரன்சி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளோட கண்ட்ரீஸ்குள்ள மூவ் ஆகும் போது பெல்ஜியம்ல இருந்து ஒருத்தர் பிரான்ஸ்ல வந்துட்டு கூட்ஸ் வாங்குறாருன்னா அவர் யூரோ கரன்சி கொடுத்தா அவர் என்ன பண்ணணும்னு தேவை கிடையாது, கரன்சியை போய் ஒரு இடத்துல மாத்தணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்குன்னு சில காஸ்ட் ஆகும்ல, அதெல்லாம் ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நடக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல பீப்புள் டு பீப்புள் மைக்ரேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லி யூரோ அப்படிங்கிற ஒரு கரன்சியை நம்ம எல்லாரும் ஒரே கரன்சியா நம்ம எல்லாருக்கும் நம்மளோட நேஷனல் கரன்சியை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம எல்லாரும் யூரோங்கிறத நம்ம கரன்சியா எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இனிஷியலா 12 கண்ட்ரீஸ் வந்துட்டு இதுக்கு சரின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆஸ் ஆஃப் நவ் 19 கண்ட்ரீஸ் வந்துட்டு யூரோவை தான் கரன்சியா எடுத்துட்டு இருக்காங்க இந்த யூரோப்பியன் யூனியன்ல. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் யூ ஹேவ் 27 மெம்பர் ஸ்டேட்ஸ். ஆனா 19 பேர் தான் எதை கரன்சியா வச்சிருக்காங்க, யூரோவை கரன்சியா வச்சிருக்காங்க. அப்ப கமெண்ட் பாக்ஸ்ல எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் யூரோப்பியன் கரன்சி யூஸ் பண்றது கிடையாதுங்கிறத சொல்லிடுங்க. பிளஸ் 2004ல
யூரோப் யூனியன்ல இன்னும் நிறைய மெம்பர்ஸ் வந்துட்டு சேஜ், போலாந்து, மால்டா, லித்தூனியா, லாட்வியா, ஹங்கரி இவங்க எல்லாருமே சோவியத் யூனியன்ல இருந்து டிஸ்இன்டகிரேட் ஆனவங்க. இவங்க எல்லாரும் யூரோப்பியன் யூனியன்ல ஜாயின் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாட்டி 2007ல லிஸ்பன் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லிஸ்பன் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டியூஷனல் மாதிரி, ஒரு கான்ஸ்டியூஷனல் செட்டப் மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணும். இதுக்குன்னு ஒரு சில லா இருக்கணும். இந்த யூரோப்பியன் யூனியனுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த யூரோப்பியன் யூனியன்ங்கிறதுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லிஸ்பன் ட்ரீட்டியை சைன் பண்ணியிருப்பாங்க. இது ரூல்ஸை இன்னும் ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கும். எந்ததுல எல்லாம் சேஞ்சஸ் பண்ணிருக்கும்னா ட்ரீட்டி ஆஃப் ரோம் அண்ட் ட்ரீட்டி ஆஃப் மேட்சஸ்ல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கும். அதாவது டெசிஷன்ஸ் வந்துட்டு மெஜாரிட்டி மூலியமா தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. இவங்களோட நிறைய டெவலப்மெண்ட்ஸ்னால தான் 2012ல யூரோப்பியன் யூனியனுக்கு நோபல் பீஸ் பிரைஸ் கொடுத்திருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா ஃபார் த கான்ட்ரிபியூஷன் டு அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் பீஸ், ரீகவுன்சிலியேஷன், டெமோக்ரஸி அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் இன் யூரோப் அப்படின்னு சொல்லிட்டு. So as of 2016 slide இதுல வந்துட்டு 28 countries மெம்பரா இருக்காங்க. as of now யார் வெளியில வந்துட்டா அப்படின்னா பிரிட்டன் வந்துட்டு வெளியில வந்துட்டாங்க. யுனைடெட் கிங்டம் has said like we'll get out of this. சரி, இனிஷியலா ஆரம்பிக்கும் போது 6 மெம்பர்ஸ். ஸோ 1992ல மாஸ்ட்ரிக்ட் ட்ரீட்டி சைன் பண்ணும் போது 12 மெம்பர்ஸ் தான் இருந்தாங்க. 2004ல எவ்வளோ ஆயிட்டாங்க பாருங்க மெம்பர்ஸ், 25. ஏன்னா சோவியத் யூனியன் டிஸ்இன்டகிரேட் ஆகி மெம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. 2016ல you had 28 members and as of 2020 you have only 27 members leaving out Britain. Population wise அப்படின்னு பாத்தீங்கன்னா it's nearly 515 million people வந்துட்டு இருக்கக்கூடியது. ஜிடிபி வைஸ் பாத்தீங்க ட்ரில்லியன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 15 ட்ரில்லியன் எக்கனாமி. அப்ப இந்தியா இவங்களோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாங்க அப்படிங்கும் போது அப்ப இந்தியா எவ்வளவு கண்ட்ரீஸோட கிட்டத்தட்ட ரிலேஷன்ல இருக்கிற மாதிரி 27 கண்ட்ரீஸ் கிட்ட ரிலேஷன்ல இண்டிபெண்டாவும் ரிலேஷன்ஸ் வச்சிருக்காங்க, யூரோப்பியன் யூனியன் மூலமாவும் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்க. சரி, இது வந்துட்டு இப்போதைய மேப். சோ இங்க பாருங்க, you have Portugal, Spain, France. There is one country, European country, but it is not a member of European Union na Switzerland. இவங்க கிடையாது. ஸ்விஸ் தான் அவங்களோட கரன்சி. தே டோன்ட் ஹேவ் திஸ். நார்வே வெளியில வந்துட்டாங்க. கிரீன்லாந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வெளில வந்துட்டாங்க. யூகே it is also out of this particular European Union. Next, இந்த European Union govern பண்றது 3 main bodies. யார் என்னன்னு அப்படின்னா யூரோப்பியன் கமிஷன். யூரோப்பியன் கமிஷன்ல கிட்டத்தட்ட 27 கமிஷனர்ஸ் இருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு கண்ட்ரி 27 மெம்பர் ஸ்டேட்ஸா, இந்த 27 மெம்பர் ஸ்டேட்ஸ்ல இருந்தும் சில மெம்பர்ஸ் டே டு டே அஃபேர்ஸ் ரன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. You call it as European Commission. The second body is European Council, which is made up of heads of the government of each country. அதாவது 27 கண்ட்ரீஸ்ல ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட். நமக்கு வேற ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட், பிரைம் மினிஸ்டர் இஸ் தி ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட். அந்த மாதிரி ஒவ்வொரு யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய ஹெட்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட். இப்ப ரீசெண்டா நரேந்திர மோடி யூரோப்பியன் கவுன்சிலோட பிரசிடென்டோட தான் என்ன பண்ணியிருந்தாரு, மீட்டிங் வச்சிருந்தாரு. அண்ட் தேர்ட் அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் இஸ் யூரோப்பியன் பார்லிமெண்ட். யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல வந்துட்டு டைரக்டா பீப்புள் எலெக்ட் பண்ணி இந்த பொசிஷனுக்கு வராங்க. யூ ஹேவ் 754 மெம்பர்ஸ். என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு ரைஸ் ஆகுதோ, என்னென்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் கொண்டு வருமோ அது எல்லாமே எங்க தான் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா யூரோப்பியன் கவுன்சில், which is one of the highest decision making body of European Union. சரி, ஜென்ரலா இது வந்துட்டு ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ் ப்ரூசல்ஸ்ல வந்துட்டு இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி பேக்ரவுண்ட் ஆஃப் யூரோப்பியன் யூனியன். இஃப் யூ லைக் மை வீடியோ, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.